வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே. இந்த வருடம் உங்களது வாழ்க்கை எப்போதும் சாதாரண பாதையில் செல்லாது. சவால்கள் வந்தாலும் அதை கடக்கச் சொல்லாமல் தானாகவே கடந்து முன்னேறுவதே உங்கள் தனிச்சிறப்பு. இந்த காலம் உங்களுக்கு புதிய நம்பிக்கை, புதிய வலிமை, புதிய முன்னேற்றங்களை தரப்போகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இன்றைய இந்த நேரம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனைக்கும், ஒவ்வொரு காயத்திற்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதில் சொல்லும் நேரம். ஏனெனில் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. சவால்களை சிரித்து எதிர்கொள்பவர்கள், விழுந்தாலும் அங்கேயே கிடக்காமல் மீண்டு எழுபவர்கள். வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் உடையாமல் வலிமையுடன் நிற்பவர்கள்தான் நீங்கள். உங்கள் வாழ்க்கை நேரான பாதையில் போகவில்லை. மலைகளையும் பள்ளங்களையும் கடந்து இன்று இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளிருந்த அந்த தீநெருப்பு இன்னும் வலிமையோடு எரியத் தொடங்கும். நீங்கள் உங்களை இன்னும் நம்பத் தொடங்குவீர்கள். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய துயரங்கள் உண்டு. யாரும் புரியாமல் போன வேதனைகள் உண்டு. உழைத்தும் மதிப்பில்லாமல் கிடைத்த விரக்தி உண்டு. நம்பிக்கை தந்தவர்கள் துரோகம் செய்த வலி உண்டு. ஆனால் ஒரு உண்மை உண்டு. இவ்வளவு தாங்கிய மனம் உடையும் மனம் இல்லை. அழுந்தாலும் உடையாத நெஞ்சம்தான் விருச்சிகம் ராசியின் ஆற்றல். இந்த காலம் அந்த ஆற்றலை உலகம் பார்ப்பதற்கான நேரம். நீங்கள் காத்தது வீணாகாது. நீங்கள் உழைத்தது வீணாகாது. நீங்கள் அழுதது வீணாகாது. நேரம் மாறப்போகிறது. காலம் உங்கள் பக்கம் வரப்போகிறது. உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் என்று பார்த்தால், வேலை பகுதியில் பாடுபட்டவர்கள் இப்போது அதற்கான பலனை பார்க்கும் நேரம். உங்கள் உழைப்பு, உங்கள் திறமை, உங்கள் முயற்சி இவையெல்லாம் கவனத்திற்கு வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு, புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, மாற்றம் எல்லாமே சாதகமாகும். சிலர் மனம் உடைந்து வேலை மாற்றம் பற்றி நினைத்திருந்தால் கவலைப்பட வேண்டாம். புதிய இடம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் மதிப்பையும் தரும். தொழில் செய்பவர்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். புதிய வாடிக்கையாளர்கள், லாபம், வியாபாரம் விரிவு கிடைக்கும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் கூட உங்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள். உங்களுக்கு பணம் மற்றும் செல்வ நிலை என்று பார்த்தால், பணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம். முன்பு இருந்த அலைச்சல் மெதுவாக குறையும். வருமானம் நிலையாகும். காசோலை கைவிடாமல் வரும் நிலை உருவாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். முதலீடு செய்வோருக்கு நல்ல பலன். சேமிக்க ஆரம்பிப்பவர்களுக்கு எதிர்காலம் வலிமையாகும். ஒரு பொன்னான பாக்கியம். கடந்த காலத்தில் பணத்தால் இழந்த மதிப்பு இந்த காலத்தில் பணமும் மதிப்பும் சேர்ந்து திரும்ப வரும். அடுத்ததாக குடும்பம், உறவுகள் என்று பார்த்தால், குடும்பத்தில் முன்பு இருந்த சங்கடங்கள் குறையும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது உங்கள் முக்கியத்துவத்தை உணர்வார்கள். இல்லற வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும். மன அமைதி, மகிழ்ச்சி, பாசம் இவை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மலரும். அடுத்ததாக காதல் மற்றும் திருமணம் என்று பார்க்கும் பொழுது, பாசம் தேடிய மனதுக்கு புரிதல் கிடைக்கும். லவ் லைஃபில் புரிதல் நெருங்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் உருவாகும். பிரிந்தவர்களுக்கு மீண்டும் சேரும் வாய்ப்பு இருக்கிறது. இதயத்தில் இருந்த காயங்கள் ஆறும். கல்வி என்று பார்த்தால் மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், வேலை தேர்வுகள், உயர்கல்வி முன்னேற்றம் இருக்கும். அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். அடுத்ததாக உங்களுக்கு உடல் நலம் என்று பார்த்தால், மனம் வலிமையானால் உடலும் வலிமையாகும். மனம் அமைதியாகும். முன்பு இருந்த சோர்வு குறையும். எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். தொலைதூர பயணம் பயன் தரும். வேலை காரணமாக அல்லது வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பயணம் நன்மை. வெளிநாடு ஆசைப்படுவோருக்கு முன்னேற்ற வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக வீடு, நிலம், சொத்து என்று பார்க்கும் பொழுது, வீடு வாங்குதல், நிலம் முதலீடு, சொத்து முன்னேற்றம் நல்ல பலன் தரும். முன்பு நீண்ட நாட்களாக நின்ற வழக்கு மற்றும் பிரச்சனைகள் சரியாகும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். அவர்கள் முன்னேற்றம் குடும்பத்துக்கு பெருமை தரும். சந்ததி பயன் கிட்டாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். எதிரிகள் இருந்தாலும் பயம் வேண்டாம். அவர்களின் வலிமை குறையும். உங்கள் வலிமை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மனம் தெய்வத்தில் நிலைக்கும். முருகன், அனுமன், பைரவர், ராமர் வழிபாடு சிறப்பு பலன் தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் என்று பார்த்தால், அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம், கருப்பு அதிர்ஷ்ட நாள், செவ்வாய், சனி அதிர்ஷ்ட எண் 2. 9 விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் விழுந்தாலும் உடையாதவர்கள், தோற்றாலும் பயப்படாதவர்கள்,
சோதனை வந்தால் சிரித்து எதிர்கொள்பவர்கள். வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் வெற்றி பெற்று காட்டுவதற்காக தான் நீங்கள் பிறந்தவர்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் பயணத்தை நம்புங்கள். உங்கள் முயற்சியை நம்புங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் வரும் என்று அல்ல, அது வந்து கொண்டிருக்கிறது என்று தைரியமாக சொல்லலாம். நீங்கள் உயர வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய பெயரை கேட்டாலே விருச்சிக ராசி என்றால் வலிமை என்று மக்கள் சொல்லும் நாள் தொலைவில் இல்லை. இது உங்கள் எழுச்சியின் ஆரம்பம். இது உங்கள் வாழ்க்கையின் பொற்காலம். உழைப்பை நிறுத்தாதீர்கள். உங்கள் இதயம் சொல்வது போல் முன்னேறுங்கள். அதிர்ஷ்டமும் கடவுளின் அருளும் உங்களுடன் உள்ளது. விருச்சிகம் ராசி, உங்கள் வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறேன். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் பல ஜோதிட ரீதியான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.